Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தோடு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மற்றும் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் அதிமுகவினர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். அப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், மாநில இளைஞரணி இணை செயலாளர் பாலநந்தகுமார், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் ரஜினி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அம்மா பேரவை சார்பில் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரம் வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அண்ணாமலை நகர் பேரூராட்சி கடை வீதியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பங்கேற்ற இப்பிரச்சாரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் 4 ஆண்டுகால திமுக ஆட்சியின் மக்கள் விரோத செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட பொருளாளர் சுந்தர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் முருகையன் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீலகிரியில் மக்களை அச்சுறுத்தும் வனவிலங்குகள் குறித்து நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டங்களை முன்னெடுக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கலந்து கொண்டார். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களில் காட்டு யானைகள் தாக்கி 2 உயிரிழந்தனர். இதுகுறித்து புகார் அளித்தும் கூட ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருகின்றனர். இதனையடுத்து வனத்துறையை கண்டித்து போராட்டங்களை முன்னெடுப்பது குறித்து 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் பொதுமக்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிமுக துணை நிற்கும் என ஆதரவு தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பன்னீர் அணியின் முக்கிய நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் தலைமையை ஏற்று முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து மரமடக்கி மற்றும் விஜயபுரம் பகுதிகளைச் சேர்ந்த இளம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் விளையாட்டு அணி பொறுப்பாளர்களுக்கும் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கும் ஆலோசனைகளை வழங்கிய முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் அவர்களுடன் அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் பிரபாகர், நார்த்தாமலை ஆறுமுகம் மற்றும் நெடுஞ்செழியன் ஆகியோர் உள்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர்.